வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. பொம்பளை புள்ள தூங்குற நேரம். ஏய் ஏந்திர. வேற எவ்வளவு திமுரு. ஏய் கல்பனா எழுந்துடுறி. அம்மா ஏம்மா டிஸ்டர்ப் பண்ற? என்னது டிஸ்டர்ப் பண்றேனா? என்ன காலேஜ் இருக்குதுன்னு ஞாபகம் இல்லையா? காலேஜ்லாம் லீவ் இன்னைக்கு. போங்க போய் வேலையை பாருங்க. காலேஜ் லீவா? என்ன இவ சொல்றா காலேஜ் லீவுன்னு சொல்றா? ஏய் கல்பனா கையில என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு பேசுமா. ஏந்திரு. ஏம்மா என்னதான் உனக்கு பிரச்சனை? காலையிலேயே கான் கத்திட்டே இருக்க. என்னது என்ன சொன்ன? ஐயோ கையில ஸ்கேல் வச்சிருக்காளா அம்மா? பத்திரகாளி ஸ்கேலோட வந்து இருக்குன்னு தெரியலையே. அது தெரியாத நம்ம வேற என்னென்னமோ பேசிட்டோம். என்ன 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 சொன்ன? அம்மா நான் ஒன்றும் சொல்லலம்மா. காலையிலே எழுப்பி விட வேண்டியதானம்மா, ஏம்மா லேட்டாக எழுப்புறீங்கன்னு கேட்டேன். சொல்லுவேன். நல்லா வாய் வளர்ந்து போய் நிற்கிது. ஊசி நூலை எடுத்து தைக்கணும். சரி அதை விட என்ன காலேஜ் லீவு ஏதோ வளரிட்டு இருந்த? இல்லைம்மா இன்னைக்கு கோயில் திருவிழால, அதனால லீவ் போட்டுக்கலான்னுட்டு சொன்னேன். போடுவேன் லீவு. மதியானம் தானே கூழ் ஊற்றுறாங்க, மதியானம் சொல்லிட்டு வாங்க. போய் காலேஜுக்கு கிளம்புங்க. இப்போ அம்மா 6 நாள் போய் என்னம்மா ஆக போகுது? இப்போ காலேஜுக்கு கிளம்பி போக முடியுமா முடியாதா? போகிறேம்மா. போ. போய் வாசலில் பெருக்கி வச்சுருக்கேன், போய் ஒரு நல்ல கோலத்தையாக போட்டுட்டு கிளம்பு காலேஜுக்கு. சரிம்மா நீ போம்மா. அமைதியாக போயிட்டான்னுட்டு படுத்துகிட்டே இருந்தான்னு வையே, அவ்வளோதான். கம்பியை நல்லா பழுக்க வச்சு காலில் இழுத்துருவேன். பாட்டி பாட்டி. அடடே உன் பேரை வந்துட்டான் போல இருக்கே. ஐயோ செல்ல பையன் பட்டையும் கொட்டையுமா இருக்கானே. சமத்து பையன் எம்பெருமா முருக மாதிரியே இருக்கான். என் மருமாவை தான் போட்டு விட்டுருப்பா பாட்டைய. முடிய கூட வெட்ட மாட்டான் இவன். எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாருங்க. ஆமா அண்ணோ, இப்ப காலத்து பசங்களாம் அப்படிதான். முடிய கொஞ்சம் கூட வெட்டிக்க மாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைங்களாட்டம் முடிய வளர்த்துக்குது. ஆமாக்கா சொன்ன பேச்சு ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். துருன்னு இருப்பான். இப்போ என்ன பட்டை போட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாக்காரியை அடிச்சு ஏதாவது போட்டுருப்பா. அழகு பிள்ளையாட்டா இருக்குமா. சுத்தி போடு அண்ணா. சரிக்கா. இலே பேராண்டி என்ன பாட்டியை கூப்பிட்டு வந்த? பாட்டி அம்மா உன்னை கூட்டாவா? சரி சரி வரேன். சீக்கிரமா வர சொன்னா. பாட்டி நீங்களும் வாங்க கூழுக்கு சாப்பிடுங்க வந்து. ஐயோ என் தங்க பிள்ளைக்கு அக்கறைய பாரு. இன்னொரு நாள் வரேன்டா கண்ணா. சரி அண்ணா உன் மருமாவை கூப்பிட்றா. இன்னொன்று நீ சாப்பிடல போல இருக்கே, அதான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன். நீ போயிட்டு வாமா, நானும் கிளம்புறேன். சரிங்கக்கா. ஆமா இன்னும் சாப்பிடல. போ போயிட்டு வாமா. இல்லை வா போலாம். வா கேள்வி. மற்றவங்க முன்னாடி மட்டும் எவ்வளோ ட்ரிக்ஸா பேசுதுங்க. நம்ம கிட்ட கிழவியா? ஏங்க உங்க அம்மாவை எப்ப வர சொன்னது? ஆளையே காணோம் பாருங்க. வருவாங்க இரு. 4 இடம் வெளியே போறவன் நானு. எனக்கு போய் பட்டை போட்டு வச்சிருக்கேடி. அப்பதானங்க நல்லா பக்தியா காலையிலேயே நல்லா சாமியை கும்பிட்டீங்கன்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு என் தொப்பியில இல்லாம போடுவேன். அங்க எங்க நெத்தி தெரியுது? தொப்பிய போட்டு மறைச்சிக்கிறீங்க. அம்மா என்ன அஜித்து? பாட்டி வராங்களா? வருதுமா கேள்வி. அஜித் என்ன அது? பாட்டியை இப்படிதான் பேசுவியா? ஏங்க நல்ல நாள் அதுவுமா எதுக்கு புள்ளைய போட்டு ஏசிட்டு இருக்கீங்க? என் புள்ள கெட்டு போடுறது இவளால தான். மருமவளே என்னம்மா என்ன கூப்பிட்டியா? இது என்ன இது எல்லாம் பட்டையை போட்டு இருக்கீங்க? ஆமாத்தே வாங்க, உங்களுக்கும் ராமத்தை பூசணும்னு ஆசை. என்னது ராமத்தை பூச போறியா? ராமன்னு சொல்லிட்டனோ, பூசைய பூசணும்னு ஆசை.
ஆரம்பிக்குது. ஏத்தே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. மருமகளே, நீயா இது? ஏத்தே, என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு மருமக தான் அத்தை. எனக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்கு. ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன சொன்னேன்னு இந்த பொம்பளை அழுவுதுன்னு தெரியலையே. அத்தை, ஏத்த அழுறீங்க? அம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் அழறீங்க? என் மருமக பாசத்தை கண்டு நான் வியக்கிறப்பா. அத்தை, அழாதீங்க, ஓடுங்க. சரி விடுங்கம்மா, இப்போ எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணிட்டு காசு கொடு. நீ ஓடி வாங்கம்மா, ஏந்துருங்க. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சுல மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்க போட்டிருக்கு. நான் எங்கே எப்படி இருக்கிற வேண்டிய ஆள் இங்கே வந்து தர துடைக்க விட்டுட்டாலே இந்த மாமியார் கிழவி. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். கையெல்லாம் வலிக்குது. என்ன பண்ணுறது இந்த மாமியார் கிழவிய? இது வரைக்கும் என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு என்னமோ அவங்க அம்மா வேலை பாசம் வந்து நம்மளையே வெளுத்து வாங்கிட்டான். அப்பா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நட்ட மாடு வேலை செஞ்சு இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன். ஏய், என்ன ஆ, என்னங்க அத்தை? நல்லா தேய்ச்சி அடிச்சு க்ளீன் பண்ணு. எதத்தை? உங்கள் மூஞ்சையா? என் பையன் கிட்ட திட்டு வாங்கி உனக்கு கொழுப்பு அடங்கலல்ல. இல்லத்த, நீங்கள் மொட்டையாக சொன்னீங்களா, உங்கள் மூஞ்சை தான் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். நினைப்படி நினைப்ப, ஏன் நினைக்க மாட்டேன்? நான் தரைய சொன்னேன். ஓ, தரையுங்களா? சரி சரி, நீங்கள் போய் ஓரமாக உட்காருங்க. ஓரமானா மூலையில் உட்காந்துட போகிறீங்க. குப்பைன்னு தூக்கி வெளியே போட்டுருவேன். போய் சேரில் ஷோபாவில் உட்காருங்க. இவ்வளவு பட்டும் வாய் கொழுப்பு ஒன்றும் போகல பாரு இவளுக்கு. அது கூடயே பிறந்ததத்தை போவாது. ஏமா ஏமா, அது யாரு? அட, சொன்ன மாதிரி என் மொவ வந்துட்டா போல இருக்கே. அடடடடடா, பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியல. எத்த, அந்த பழைய சோறு மிச்சம் வச்சிருப்பீங்கல்ல, அது தூக்கி கொட்டி விடுங்க. இருந்தாலும் உனக்கு கொழுப்பு இருக்கே. வந்து இருக்கிறது என் மவடி, உன் நாத்தனாரு. சாம்பார் ஆப் எனக்கு நாத்துவா? யாருமா மவளே? வரமா அம்மா. இந்த நாத்து சூனியக்காரி இங்கேயே வந்தா? மாமியார் கிழவி தான் ஏதோ சூனியம் வைக்க வர சொல்லியிருக்கோம். பார்த்துக்கிறேன்.